ஒலிம்பியாட். அவையோர்க்கு என் வணக்கம். இதுவே என் பேச்சின் தொடக்கம். இன்று கல்வியே அறியாத செல்வம் என்ற தலைப்பில் பிரபாகரனை ஆகிய நான் பேச வந்துள்ளேன். நாம் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பதாவை. கேள்வி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாற்றல்ல மற்றையவை என்ற திருவள்ளுவரின் வரியில் ஒருவனுக்கு அளவில்லது சிறந்த செல்வம் கல்விதான் என்பது உணர்த்தப்படுகிறது. ஏனைய செல்வங்களை விட சிறப்பாக கல்வி உள்ளது. இதற்கு காரணம் அது வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் வேகாது, கல்வராலும் கல்லடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாத இயல்பான எண்ணங்களும் நலமான குணங்களும் மேம்பட வேண்டுமென்றால் கல்வி அவசியமாகிறது. இதுவே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தியடிகள் கூறினார். ஏழையும் பணக்காரனாக மாற்றும் பலமான ஆயுதம் ஒன்றென்றால் அது கல்வியே. ஔவையார் கற்கை நன்றை பிச்சை பீடும் கற்கை நன்றை என்று கூறுகிறார். ஒருவனுக்கு பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது. அதுவே அவனை பணக்காரனாக மாற்றும் சக்தி உடையது. கல்வியால் தாழ்ந்தவர்கள் எவரும் இல்லை, கல்வியால் உயர்ந்தவர்கள் அதிகம். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள செய்யலாம் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் வார்த்தைகளை போல நாமும் கற்று மேன்மை அடைவோம். படி இதே வாக்கை முன்னேற்றப்படி. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.